அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 4ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்களை அமைத்து தரப்போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக செயல்படக்கூடியவர் வித்யாகாரகரான புதன். சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகளையும் தாமதங்களையும் விலக்கி உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வரக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்மஸ்தானத்தை நோக்கி நகரும் போது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. சூரியன் மற்றும் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை விரயஸ்தானத்தில் அள்ளி கொடுப்பதால் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அலைச்சல் சிரமம் ஏற்பட்டாலும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே தனுசு ராசிக்காரர்கள் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் புதன் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக தான் பார்க்கிறார். அது மட்டுமல்லாது யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரூண ரோக சத்ருஸ்தானத்தை சூரியனுடன் இணைந்து பார்ப்பதால் பெரிய அளவிலான கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஆனால் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யாகாரகரான புதன். பொதுவாகவே புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. எளிதாக முடிக்க வேண்டிய சின்ன சின்ன பணிகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் சிக்கல் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சூழலும் புதன் சாதகமாக இல்லை என்றால் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பொதுவாக ஜென்மம், அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது வித்யாகாரகரான புதனால் அதிக சிரமம் ஏற்படுங்க. ஆனால் விரயஸ்தானத்தில் அலைச்சலும் விரயமும் அதிகமாக இருக்குமே தவிர பெரிய அளவிலான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது. எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். எனவே பெரிய அளவிலான தடைகள், தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பத்தை நிச்சயம் வித்யாகாரகரான புதன் உருவாக்கி கொடுப்பார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெறுவதால் பெரிய அளவில் சிரமம், தடை, தாமதம் என பல்வேறு சிக்கல்களில் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும். ஆனால் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருங்க. பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் மிக சிறப்பான அற்புதமான நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது தேவையான அளவிற்கு பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. விரயஸ்தானத்தை சூரியனுடன் இணைந்து வலுப்படுத்துவதால் நிச்சயமாக விரய செலவுகளை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த விரய செலவுகளை இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் நிச்சயமாக இந்த வேளையில் சுப விரயங்களாக மாற்றி கொடுக்க போகிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் திடீரென பல சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமையுங்க. நினைப்பதை காட்டிலும் பல வகையில முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. உடல் ரீதியாக சந்தித்து வந்த ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள்
வாய்ப்புகள் வரும். பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை நிச்சயம் உருவாக்கி கூட பாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப வருமான உயர்வுக்கான பல சந்தர்ப்பங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பலம் பெறுவது நிச்சயமாக உத்தியோக ரீதியான உயர்வுகளை பெற்றுத்தருவதற்கான மதிநுட்பத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை தெல்ல தெளிவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுத்த சூழ்நிலையில் அவை அனைத்தையும் திருத்திக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் உங்களுடைய சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் நிறைவாக அமையும். குறிப்பாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல முயற்சிகளில் நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல சந்தர்ப்பங்களை நிறைவாக சந்திக்கலாம். தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்திற்கு குறைவில்லாமல் நல்ல மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக தான் இருக்கிறது. கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் நிறைவாக கிடைக்கும். நல்ல செய்தி நிச்சயம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதனின் உடைய வக்ர நிவர்த்தி அமைய போகிறது. எனவே புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் தொழில் ரீதியான அதிரடியான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்கலாம். கலைத்துறை ரீதியான பணிகளில் புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கடைசி நேரத்தில் கை நழுவி சென்று விட்ட வாய்ப்புகளை கூட மீண்டும் சிறப்பாக பெற்றுக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கும். மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. புதிய தயாரிப்பு மற்றும் புதிய படைப்புகளில் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான முதன்மையான யோகம் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறாங்க. அலைச்சலும் சில பிரம்மாண்ட விரயங்களும் ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டாலும் கூட அவை உங்களுடைய எதிர்கால நலனை மிக சிறப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில்தான் அமையும். எனவே விரயங்கள் கலைத்துறையில் ஏற்படுகிறதே என்று எண்ணி நிச்சயமாக கவலை கொள்ள வேண்டியதில்லை. அதே போன்று அரசியல் சார்ந்த பணிகளிலும் ஆதரவாக பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு உங்களுக்கு நற்பெயர் நிறைவாக அமைவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் உண்டு. கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு உயர்வதற்கான யோகம் உண்டு. நினைப்பதை காட்டிலும் பல பணிகளை அதிக அலைச்சலுடன் மேற்கொண்டாலும் கூட நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியையும் சிறப்பான முன்னேற்றத்தையும் தடை தாமதம் இல்லாமல் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கலாம். நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை வித்யாகாரகரான புதன் பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகி நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.